எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான பட்டரி சாஃப்டான லெமன் ப்ளூபெர்ரி பவுண்ட் கேக் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் பட்டர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் லெமன் ஜெஸ்ட், 30 ml ஆயில், 30 ml லெமன் ஜூஸ், 2 முட்டை, 150 கிராம் மைதா, 180 கிராம் சுகர், ப்ளூபெர்ரி எசன்ஸ் அண்ட் ப்ளூபெர்ரியோட அந்த வயலட் கலர். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் எடுத்து நல்ல ஒரு சாஃப்டாக நம்ம அடித்து எடுத்துக்கிறோம். ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு, நீங்கள் விஸ்க் வச்சு கூட இதை நீங்கள் பண்ணலாம். இந்த பட்டரை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சுகரையும் 2-3 டைம் ஆட் பண்ணி அதையும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. தென் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக்கையும் 1 by 1 ஆட் பண்ணி அதையும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. தென் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜெஸ்ட், இது ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும் இதில். தென் அதோடி கூட நம்ம ஆயிலையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எடுத்ததுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக 1 டைம். தென் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மைதா அண்ட் பேக்கிங் பவுடர் இதை நல்லா சளிச்சிட்டு 1 டைம் அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பேட்சஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ட்ரேயில் ஹாஃப் பேட்டரை நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த பேட்டரை ஒரு ஸ்குயர்ஸ் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் இன்னொரு பார்ட்டில் ப்ளூபெர்ரி எசன்ஸ், தென் ப்ளூபெர்ரி கலர் ஒரு 1 டீஸ்பூன் இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஸ்குயர்ஸ் வச்சு லைட்டாக மேல்டாக்கில் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப டீப்பாக மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு 170 டிகிரியில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான லெமன் ப்ளூபெர்ரி பவுண்ட் கேக் ரெடி ஆயிரும். இதில் ஒரு சின்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேட்டர் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 100 ml பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட கேக் ஸ்லைசஸ் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வருது, நல்லா மாய்ஸ்ட்டாக சாஃப்டாக க்ரம்பிளியாக இருக்கும். இது என்னோட ஓன் ரெசிபி. கண்டிப்பாக மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.